என்ன இந்த பூஜா பொண்ணு கோழியையே வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு இருக்கா? என்னன்னு போய் பார்ப்போம். என்னவா இருக்கும் தெரியலையே, கோழியை வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு இருக்கே இந்த பொண்ணு. பூஜா, பூஜா, என்னம்மா கோழியை இப்படி பார்த்துட்டு இருக்க? அம்மா, அம்மா, எனக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருக்குமா. அதாம்மா நான் கோழியை அப்படி பார்த்துட்டு இருந்தேன். இந்த கோழியை பிடிச்சே கட் பண்ணி நம்ம சிக்கன் பண்ணிடலாமா? ஐயோ வேண்டாம்மா, நீ போயிட்டு கடைக்கு போய் கோழி வாங்கிட்டு வா. இரு இரு, அம்மா காசு தரேன், சரியா? சரிம்மா, சீக்கிரம் தாங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்த பூஜா, இந்த பூஜா, இதில் 200 இருக்கு. இதை எடுத்துட்டு போ, கடைக்கு போயிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி சிக்கனை வாங்கிட்டு வா. சரிம்மா, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். அம்மா, அம்மா, நீங்கள் கேட்ட மாதிரி நான் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. இந்தாங்க, சரியான வெயிட்டாக இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக செய்யுங்க இதை. எப்படி வாங்கிட்டு வந்திருக்காளோ தெரியல. பிரித்து பார்ப்போம், எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஒரு கிண்ணத்தை முதல்ல எடுத்துகிட்டு வரேன், இரு. இந்த கிண்ணத்துலேயே பிரித்து ஃபஸ்ட்டு கொட்டுவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல பீஸாக தான் வாங்கிட்டு வந்திருக்கா. சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம் இன்னைக்கு. முதல்ல அடுப்பை பற்ற வைக்கலாம். நல்ல வேலை கோழி, நீ தப்பிச்ச. இல்லைன்னா ஒன்று தான் இன்னைக்கு அவள் 65 ஆக்கியிருப்பா. ஓடிரு, தப்பிச்சு ஓடிரு நீ. அடுப்பெல்லாம் வெளியில் கொண்டு வச்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு வந்துடுவோம். சிக்கனையும் கழுவிடலாம். சிக்கனை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அதில் உள்ள கிருமிலாம் போகும். நல்லா கழுவிட்டு தண்ணியை வெளியில் ஊற்றிடலாம். இன்னொரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சிக்கனு, தக்காளி, வெங்காயம்லாம் கட் பண்ணியாச்சு. அடுப்பை பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சு சமைச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சிட்டோம். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாமா? வச்சுட்டு நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சட்டி சூடாயிடுச்சு. ஊற்றியாச்சா? இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமாட்டி தக்காளியை போட்டுக்கணும். நல்லா பொரியட்டும் வெங்காயம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினோன்னு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுருவோம் ஃபஸ்ட்டு. சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு போட்டவுடனே நல்ல வாசனை வருது. பூஜா, உனக்கும் வாசனை வருதா? சூப்பராக வருதுமா. சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க, நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை இதில் போட்டுடலாம். சிக்கன் நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வெயிட் பண்ணலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா தூள் போட்டுக்கலாம். முதல்ல உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே போட்டுக்கலாம். முதல்ல மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள், உப்பு, மிளகு ஜீரகத்தூள், லாஸ்டாக தான் மஞ்சள் தூள் போடணும். மஞ்சள் தூள்
எல்லாம் போட்டு இப்போ நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா கிளறி எடுத்துக்கணும். இந்த டிஷ்க்கு பேர் வந்து சிக்கன் சட்டி கறி. இது நல்லா அப்படியே சுருள சுருள வேகணும். இந்த கறி வந்து வெந்துடும். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இந்த கறிக்கு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, எண்ணெயிலே தான் நல்லா வேகணும். சூப்பராக இருக்கும். சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஆனால் பூஜா வந்து வெறுமனை தான் சாப்பிடணும்னு சொல்லுவா. அதனால தான் நான் வந்து வெறுமனை செய்கிறேன். இன்னைக்கு சாப்பாடு கூட வைக்கல அடுப்பில். நல்லா எப்படி கிரேவி வந்துருச்சு பாருங்க, அந்த மாதிரி வரணும். நல்ல வாசனை வருது. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். இப்ப சூப்பரா வெந்துருச்சு. இங்க பாருங்க, நல்லா கிரேவி அதுவும் செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே நம்ம இந்த பிளேட்டுக்கு மாத்தி பூஜாவை கூப்பிட்டு சாப்பிட வச்சிருவோம். எப்படி இருக்குன்னு சொல்றா பார்க்கலாம். செம்மையா வெந்துருச்சு சிக்கன். வெறுமனே இதை வந்து எண்ணெயிலேயே தான் வணக்கணும், தண்ணியே விடக்கூடாது. சூப்பரா இருக்கும் இந்த சிக்கன். சிக்கன் சட்டி கறி இது பேரு. செம்மையா பண்ணிட்டோம். பூஜா, பூஜா வா, அம்மா பண்ணிட்டேன் பாரு. நீ கேட்ட மாதிரி சிக்கன் சட்டி கறி சூப்பரா இருக்க போகுது. சீக்கிரம் வா வா வா. வந்துட்டேம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹே ஹே ஹே, ஜாலி. நான் சாப்பிட போறேன். நீங்களும் இங்கே கூட சேர்ந்து சாப்பிட வரீங்களா? டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான வேலை தான் சிக்கன் வச்சு. ஓகேவா? பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் செல்ல குட்டீஸ்.